வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள். நம்ம இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி பாயசம் பண்ண போறோம். அப்புறம் காராமணி சுண்டல், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜவ்வரிசி பாயசத்துக்கு நெய் விட்டுக்கலாம். முந்திரி பருப்பை ஃபர்ஸ்ட் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுருத்து, அதை எடுத்து வச்சிருவோம். நெய் இருக்கு, ஸோ அதுலேயே ஒரு 1/4 கப்புக்கு ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். ஜவ்வரிசி லைட்டாக நெய்யில் பொரிச்சுண்டாச்சு. இப்போ பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஜவ்வரிசி வேகட்டும். அதுக்குள்ள நம்ம காராமணி சுண்டல் பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிடுது. கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, காரத்துக்கு ஒரு 2 வரமிளகா. காராமணி உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அதுதான் சேர்க்க போறோம். காராமணி நீங்க ஊற வைக்கல அப்படின்னாலும் டக்குன்னு வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க குக்கர்ல லைட்டா கை பொறுக்கிற சூடுக்கு ஒரு லைட்டா ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பும் தண்ணியும் விட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு உப்பும் தண்ணியும் போட்டு வேக வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். இப்போ வெந்த காராமணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும், தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய காராமணி சுண்டல் ரெடி. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்தெடுத்து, ஸோ இப்போ இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. சக்கரை நல்லா ஒரு கப்புக்கு சேர்க்குறேன். ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஜவ்வரிசி பாயசமும் ரெடி. வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான். இன்னைக்கு நைவேத்தியம் என்னன்னு பார்த்துருப்பீங்க, ஜவ்வரிசி பாயசம், அப்புறம் காராமணி சுண்டல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் எல்லாருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.